மரியாதாஸ் சார், மனுஷன் எதுக்கு தப்பு பண்றா? எல்லாம் இல்லாத கொடுமைக்கு தான் சார். அதெல்லாம் 10% தான். நம்ம கமிஷனர் சொன்னார் ஆல்பர்ட், அவன்கள என்ன கேடு? விளையாடுறவனை விலைக்கு வாங்கி கிரிக்கெட்ல சூதாடி 1000 கோடி சம்பாதிச்சு அரிசி பருப்பை வாங்க போறாங்க. அதெல்லாம் ஒரு த்ரில்லு தான். அடுத்தவனை முட்டாளாக்குறதுல அப்படி ஒரு த்ரில்லு. இவங்க எல்லாரையும் கண்டுபிடிக்க ஒரு புது ரூட் யோசிச்சிருக்கேன். என்ன சார் அது? குற்றவாளி மாற்ற வரைக்கும் நாம பொறுமையா இருக்கணும். புரியல? அதான் சொல்லுவாங்களே, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். குற்றவாளி மாற்ற வரைக்கும் பொறுமையா இருக்கும். அப்ப இந்த கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குற சம்பளம் அது எதுக்கு சார்? வெயிட்டிங் சார்ஜ். மரியாதாஸ் சார், நோ பார்க்கிங்ல வண்டி நிப்பாட்டிருக்கேன், என்னன்னு கேளுங்க. யோ சார், வண்டி நடு ரோட்ல நிறுத்திருக்க, எடியா வண்டியா? கஸ்டமர் உள்ள போயிருக்காரு சார். அதான். அப்ப நீயும் உள்ள போய் பார்க் பண்ண வேண்டியதானே? உள்ள 1 ஹவருக்கு 40 ரூபா வாங்கலாம் சார். கோடீஸ்வரன், அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்ன மாதிரி ஆள் கொடுக்கலாம். இந்த சார் 10 ரூபா. மரியாதாஸ், அங்க என்ன வெட்டி பேச்சு? சார், அது 10 ரூபா லஞ்சம் தரேன் சார். அந்த கண்ணு கூத்து விட்டானே. லஞ்சம் கொடுக்குறியா? நான் தைரியல உனக்கு 10 ரூபா அவ்வளவு கேவலமா சொல்லாதீங்க சார். 27 ரூபா இருந்தா ஒரு மனுஷன் 4 மணிக்கு ஹாப்பியா இருக்கலாம்னு சென்ட்ரல் மினிஸ்டர் சோ ராமசாமி சொல்லிருக்காரு. யோ, அவரே போய் மினிஸ்டர் ஆனாரு. சாரி சார், சுப்பிரமணிய சாமி. என்னது? இல்ல நாராயணசாமி. அடிங்க சார். மீடியால வந்திருக்கோம். எஸ் சேனல். போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்குறாங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் சார். கேமரா ஒளிச்சு வச்சிருக்கோம் சார். யோ, புரியா? தப்பெல்லாம் தெரியக்கூடாது. ஏய், கேமரா எங்க? தோ அங்க சார். அவசரப்பட்டு வந்த 10 ரூபாவும் திருப்பி கொடுத்துட்டேன் சார். அந்த எதிர்கடல கஜனா நல்லா டேஸ்டா இருக்கும் சார். bowler விக்கெட்டை தூக்கணும். இவன் டிக்கெட் தூக்கணும்ன்றா. What? Ticket? Rani. The bowler wants Rani. Okay. I try my level best. Hey Peter. I understand. Please arrange for the tie-up. No problem. You wait. I try. Cash எல்லாம் ரெடியா இருக்கு. நீ ராணியை கரெக்ட் பண்ணிட்டு கூப்பிடு. Okay, bye. Take care. சார், என்ன சார் பாக்குறீங்க? இதே மாதிரி ஒரு வண்டியில தான் வந்தேன். அங்க பார்க் பண்ணி சொல்லிட்டு இதே கம்பெனி கால் டாக்ஸி தான். தரேன், இந்தாங்க. ஹலோ, மில்லியன் நோட்ஸ். எஸ் சார். என் பேர் தயால். சொல்லுங்க சார். காலைல சவுகார்பேட்ல உங்க வண்டியை புக் பண்ண. சரி, வண்டி நம்பர் சார்? 3804. என்ன விஷயம் சொல்லுங்க சார். உங்க டிரைவர் ஒரு திருடன். அவன் காசு, செல்போன் எல்லாத்தையும் திருடிட்டு ஓடிட்டான். போன குறா குறாங்கற என்னண்டே போன வாங்கி ஏக மணிக்கு போன போட்டு ஏய் எங்க டிரைவர் திருடு. கொன்னுடே கொன்னு. டேய், நீங்களா அதே கும்பலடா? ஆமாடா. டேய், இருங்கடா, போலீஸ் கிட்ட உங்களை கம்ப்ளைன்ட் பண்ணி உங்களை கூட்டோட மாட்டறேன். ஏய், துல முட்டை கோசு மூஞ்சே. நிடா. போலீஸ்க்கு போறா உன்னை நாஸ்தி பண்ண நாஸ்தி. ஹலோ டாக்ஸி, ஹலோ. ஜெயில் திருட மாட்டேன் சார். மணி பர்ஸ் திருடியா? ஒரு கால் டாக்ஸி டிரைவர் சார். என்னோட போன் கேஷ் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டா சார். வாங்க சார், வந்து அரெஸ்ட் பண்ணுங்க சார். நீ கூப்பிட்டா உடனே வர கூட்டு வேலைக்காரனா? போலீஸியா? இந்தா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ. புடி. இங்க சார், இப்ப அரெஸ்ட் பண்ணுங்க சார். வாங்க சார். ஏம்பா, எக்ஸ்பிரஸ் வண்டி கேட்டு மொட்டையா போட்டுக்கிறியா? எத்தனாவது கேட்டு? 3ஆவதோ 4ஆவதோ சார். சார், 2வது கேட் வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல். 3 4னா D2ல வரும். கேட்டுக்கினியா? D2 ஸ்டேஷன்ல உங்க கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துக்கிறேன், நீ கிளம்பு. என்ன சார் இப்படி அசால்ட்டா இருக்கீங்க? முதல்ல அந்த கால் டாக்ஸிக்கு ஃபோன் போடுங்க சார். நான் ஃபோன் போறது இருக்கட்டும், முதல்ல நீ பின்ன போடு. குத்திக்கிறது பின்னு, உனக்கு எதுக்கியா இன்னு? போ, நடவடிக்கை எடுப்பாங்க போ.
ச்சே, என்ன பண்றது? ஒரு ஃபோன் பேசணும்னா ஒரு ரூபா கூட இல்ல. அதெல்லாம் எட்டு சாமி, நீங்க தர்மம் பண்ணாதான் புள்ள குட்டிலாம் சாப்பாடு வாங்கி தர முடியும். ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஐயா ஐயா போட்டு போட்ட மகாராசா போடு சாமி. போடு சாமி. Million Dots call taxi. How can I help you? மேடம், என் பேர் தயாளன். காலைல சவுகார்பேட்ல இருந்து உங்க டாக்ஸி புக் பண்ணேன். உங்க டிரைவர் திங்ஸ் எல்லாம் திருடி போயிட்டா மேடம். ஹலோ சார், திருடன்லாம் சொல்லாதீங்க. வண்டி நம்பர் என்னன்னு சொல்லுங்க. கான்ஃபரன்ஸ்ல கால் கனெக்ட் பண்றேன், பேசுங்க. வண்டி நம்பர் 3804. ஹலோ பன்னீர், எங்க இருக்கீங்க? உட்லாண்ட் சென்டர் கார் பார்க்கிங்ல. போய் சொல்லாதடா பொறம்போக்கு. மரியாதை பேசுறா. யார பொறம்போக்குன்ற? ஏய், ஹலோ என் சார். பணம் போன் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்ட நீ. ஹலோ ப்ளீஸ். உனக்கு என்னடா மரியாதை புண்ணாக்கு? அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுறவங்கள பண்ணிரு. வாயை விட்ட வாயை உடைச்சிடுவேன். ஹலோ. யார் வாயை ஹலோ, please. யார் உடைக்கிறது? ஐயோ, என்னால தாங்க முடியல. நான் காலை கட் பண்றேன். வெயிட்டிங் சார்ஜோட சேர்த்து 450 ரூபாய் இருக்கு. ஒழுங்கா செட்டில் பண்ணிட்டு கிளம்பு. இப்போ எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. அப்புறம் அதை காணோம் இதை காணோம் திருடிட்டான் அப்படின்னு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணாத. சாரி, நீ என்னமோ தப்பே பண்ணாத மாதிரி பேசுற. என்ன? நான் வெயிட் பண்ண சொன்ன இடத்துல நீ இல்ல, அதனால நான் டென்ஷன் ஆயிட்டேன். டென்ஷன் ஆனா அப்பா அம்மா எல்லாம் வலிப்பியா? நான் டென்ஷன் ஆனா யாரெல்லாம் வலிப்பேன் தெரியுமா? பாக்குறியா? ஹலோ, பீட்டர், என்னது இப்பவே பணம் கொடுத்தா ராணி ஓகே சொல்றா? ஏய், அங்க இரு. 20 மினிட்ஸ் வர, 20 மினிட்ஸ்ல. யோ, வண்டிடியா? ஏய், வேற வண்டி பாரியா? பொம்பளை போய்க்கி. பிரதர், என் அவசரம் புரியாம பேசாதீங்க பிரதர். இன்னும் 20 நிமிஷத்துல நான் லீவ் ரீடிங்ல இருக்கணும். இல்லாட்டி ராணி மிஸ் ஆயிடுவா பிரதர். எந்த சாணி மிஸ் ஆனாலும் எனக்கு கவலை கிடையாது. வேற வண்டியா பாரு. போடும். சாமுதிரி காலச்சன வர பார்த்து. அந்த மூணாவது வீட்டுல சாப்பாடு வாங்காதானே எத்தனை தப்பா சொல்றது? வாயிலே வைக்க முடியல. எக்ஸ்கியூஸ் மீ, பெக்ரக்கா, சாரி. நம்ம கிட்ட காசு திருடல. என்னடா பேமெண்ட்? நான் திருடல குடுக்க வந்திருக்கேன். குடுக்குற மூஞ்ச பாரு. எங்க கட்? முழு பணம். என்ன நேரமோ காலையில இருந்து கண்டவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கேன். இவ்வளவு பணத்தை வச்சுட்டு ஏன் சாமி எங்கிட்ட தேட வந்த? ஒரு எமர்ஜென்சி எடுத்தையா. ஐயா தெரியாம அடிச்சோம், மன்னிச்சிருங்க ஐயா. என்னப்பா, இதை நீ வச்சுக்கோ. சாமி, ஒரு ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கட்டி கொடுக்குறேன் சாமி. சத்தியமா நீ எங்க இருந்தா நல்லா இருப்ப சாமி. ஆமா சாமி, நீங்க சார், பார்ப்பீங்க. வாங்க சார். ஏய், வாங்க சார், நம்ம போலாம். ஏய், அங்க ராணி அக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ராணி அக்காவா? பையவுடியா? பீட்டர் கிட்ட என்ன சொன்னீங்க? 10 நிமிஷத்துல வரேன்னு சொன்னீங்க. அப்புறம் எங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டா? உட்காருங்க சார், நம்ம போலாம். என்னையா இப்படி அந்தர பல்ட்டி இருக்கிற? ₹1 எடுத்ததுக்கு 10,000 ரூபாய் போட்டீங்க பாத்தீங்களா? அப்பயும் கேரக்டர் பிடிச்சி போச்சு சார். என்னதான் வீட்டுக்காரிக்கு துரோகம் பண்ணாலும் பிச்சைக்காரிட்ட நியாயமா இருக்கீங்க. வீட்டுக்காரியா? யார சொல்ற நீ? అడ్జస్ట్ చేసుకోమావయ్యా. சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார். சார் கொலையெல்லாம் நான் பண்ணல சார். சார் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார். சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார். దుర్తాయిస్తుందిరా. అవును మావయ్య, నాకు కూడా అలాగుంది. చూపిందంతా గుర్తుందా? గుర్తుంది మావయ్య. சார் யாரும் கிடைக்கலன்னு என் மேல பழிய போடாதீங்க சார். ఒరిజినల్ పోలీసు. సార్, మిస్టర్ భూమినాథన్, ఐఎమ్ విజయ్ కొప్పర్గడే, అసిస్టెంట్ కమిషనర్, మహారాష్ట్ర పోలీస్. இந்த அக்யூஸ் மாணிக்கத்தை அரெஸ்ட் பண்றதுக்காக பாம்பேல இருந்து வந்திருக்கோம். சாரி சார், நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. இவன் மாணிக்கம் இல்ல, பன்னீர். தயாளனை கொலை பண்ணியிருக்கான். ஐ எம் டீப் சாரி, நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பாம்பேல இவன் பேரு மாணிக்கம் 3 கொலை பண்ணியிருக்கான். போய் சார், சுத்த போய். நான் பாம்பே படம் கூட பார்த்தது இல்ல. இவங்க போய் சொல்றாங்க. எதிரா போய் இந்த கொலை கூட தான் நீ செய்யலன்னு சொன்ன. நான் கண்டுபிடிக்கல, அதே மாதிரி அவர் கண்டுபிடிப்பார். நீ வெயிட் பண்ணு. நாங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அந்த டீடைல்ஸ் அந்த சீடியில் இருக்கு. ரை சீடி. అలాగా సార్, తీసుకోండి. மிஸ்டர் பூமிநாதன், பாம்பேல இருந்து கிளம்பும்போது எங்க கமிஷனர் சொன்னார், தமிழ்நாடு போலீஸ் வெரி பிரில்லியன்ட்னு. அவங்க உங்க வேலையை ஈஸி ஆக்கிடுவாங்கன்னு. அதே மாதிரி நீங்க இவனை அரெஸ்ட் பண்ணி லட்டு மாதிரி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா மிஸ்டர் பூமிநாதன் உங்களை பத்தி என் கமிஷனர் கிட்ட சொல்றேன். பை தி வே, இந்த மாணிக் பன்னீர ஒரு 2 hours விசாரிக்க வேண்டியது இருக்கு. இவனை நாங்க கூட்டிட்டு போலாமா ப்ளீஸ்? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா எங்க கமிஷனர்கிட்ட பேசுங்க. நோ நீட் சார். ஒரு 2 hours கழிச்சு D2 ஸ்டேஷன்ல கொண்டு வந்து படிங்க. தேங்க்யூ. பாம்பேல மாணிக் சேர்ந்து எப்படி அசத்தான்? மிஸ்டர் கோபுரகடை, ஒரு நிமிஷம். பேரு மராட்டியா இருக்கு, பேசுற தமிழா இருக்க. எப்படி? ஐயோ,
அது எப்படி சார் என்ன சார் இது சப்பா மேட்ரு. இத போய் இவ்வளோ பெரிய ஆப்சர் கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? இது வேற. கமல் படம் விஸ்வரூபம் பாத்தீங்களா? யோ அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சார், அந்த படத்துல ஆப்கான் தீவிரவாதிகளை தமிழ்ல தான் பேசுறாங்க. அப்புறம் பாம்பே போலீஸ் பேச மாட்டாங்களா? தமிழ் டெவலப் ஆயிடுச்சு சார். நீங்க கிளம்புங்க சார். யூ ஆர் ப்ரொசீட். சார், உங்க கமிஷனர் கிட்ட பேசும்போது என்னையும் கொஞ்சம் சொல்லி விடுங்க சார். மரியாதாஸ். ஓகே, கண்டிப்பா. போடா. பரம்பரையாவே அவங்களுக்கு புரோக்கர் தொழில் தான் சார். அவங்க அப்பா ஒரு மாட்டு புரோக்கர், அவங்க தாத்தா ஒரு கல்யாண புரோக்கர், அவங்க அம்மா ஒரு வீட்டு புரோக்கர், அவங்க மாமா ஒரு மாமா சார். மாமா? யூ மீன் தட் மாமா? எஸ் சார். ஓ, தப்பான ஆட்களுக்கு பொண்ணுகளை செட் பண்ணி தர ஒரு புரோக்கர் சார். எவ்வளவு கேரக்டர்ஸ் அவன் வாழ்க்கையில. இப்போ நம்ம பார்க்க போறது மணிமங்கலத்தோட பண்ணையார. ஆளு மாடர்னா இருக்கிற அளவுக்கு இவருக்கு அறிவு மாடர்ன் ஆகல. சுப்ரீம் கோர்ட்ல ஜல்லிக்கட்டை தடை பண்ணதால பண்ணையார் தன்னோட காலமாட்டை விற்கலான்னு முடிவு பண்ணார். காத்தவராயன கயத்தோட கொடுத்தா உங்களுக்கு காசு. அவ்வளவுதானே. இப்ப கொண்டாரு. டேய் வாங்கடா. எஸ்கேப் ஆன மாடு ஆந்தி வேலை தயாளனுக்கும் பண்ணையார் பொண்ணுக்கும் இருக்கிற லவ்வ காட்டி கொடுத்துச்சு. மாமா, நான் உங்க பொண்ணு லவ் பண்றேன். வாய போடுறா. இவனை போய் காதலிக்கிறிய? என் பொண்ணானி. மாடு போது, மாடு போதான். இங்க என் மானமே போது. தன்னோட பொண்ண ஒரு ஃபேமிலி புரோக்கர் லவ் பண்றதை தாங்க முடியாத பண்ணையார் பஞ்சாயத்தை கூட்டினார். பண்ண ஓம் பொண்ணும் அந்த பையனும் ஜோடி போட்டு ஓடினதை ஊரே பார்த்திருக்கு. அதனால அவங்க காதல் உண்மையானதான் தெரிஞ்சுக்க நம்ம ஊர் வழக்கப்படி ஒரு வாரத்துக்கு அவங்க 2 பேரும் எந்த தொடர்பும் இல்லாம இருக்கணும். குறிப்பா இமெயில் பண்றது, Facebookல ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றது, ட்விட்டர்ல ட்வீட் பண்றது, சாட் பண்றது, இது எதுவும் கூடாது. கம்ப்யூட்டர் தொடாம ஒரு வாரம் இவங்க கட்டுப்பாடோட இருந்தா இந்த காதல் ஜோடிய இந்த பஞ்சாயத்தை சேர்த்து வைக்கும். இதுதான் இந்த நாட்டாமையோட ஸ்டேட்டஸ். இது எத்தனை பேர் லைக் பண்றீங்க, அன்லைக் பண்றீங்க? லைக் பண்றவங்கள கை தூக்க. அதுக்கு அவருக்கு 140 லைக்ஸும் 20 ஷேரும் கிடைச்சது. நாட்டாம ஏமாத்திரம் நினைச்ச பண்ணையார் தான் பொண்ணுக்கும் பக்கத்து ஒரு சின்ன பண்ணைக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு ரூமர் பரப்பி விட்டார். பொண்ணை காப்பாத்த தயாளன் வருவான், அப்பா அவனை மாட்டி விடலான்னு பிளான் பண்ணி பண்ணையார் நாட்டாமைய வீட்டுக்கு இன்வைட் பண்ணார். பண்ண நாட்டாம வாங்க, நாட்டாம வாங்க. என்ன வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க பார்ட்டின்னு? யாரையுமே காணோம். பார்ட்டியே உங்களுக்கு தானே. சியர்ஸ். நோ நோ நோ, ஒரு நாட்டாம இப்படி எல்லாம் பிஹேவியர் பண்ண முடியாது. சார், நாட்டாம பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? யோ, எனக்கு கொஞ்சம் நாட்டாமைய பத்தி தெரியும்யா. புடி. சார், இன்னும் கதை முடியல. நாட்டாம பார்ட் 2 இருக்குங்கிற? எஸ் சார். பண்ணையார் பிளான மீறி தயாளன் வேற ஒரு பிளான் பண்ணான். யோ, பொண்ணு தூக்கினா மட்டும் தான் கல்யாணம் நிக்குமா? மாப்பிள்ளை தூக்கினாலும் நிக்கல. அதான் இவனை தூக்கிட்டேன். என்னங்க, நம்ம காதலுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கீங்களே. இதுல என்ன ரிஸ்க் இருக்கு? இவன் டெய்லி எங்கேயா குடிச்சிட்டு வந்து கிடப்பான். தினமும் இவனை யாராவது தூக்கிட்டு போவாங்க. இன்னைக்கு நான் தூக்கிட்டு வந்தேன். தட்ஸ் ஆல். பண்ண உன் பொண்ணு பார்த்த மாப்பிள்ளையோட மூஞ்சிய பாரியா. அவனுக்கு 400 ஏக்கரா நிலம் இருக்கு. அவன் டெய்லி தண்ணியை போட்டு பிளாட் ஆனாலும் அவன் நிலத்தை பிளாட் போட்டு விட்டா 4 கோடி தேரும். புரியுதா? சபாஷ் பண்ணையார், சபாஷ். ஆக பணம் தான் உனக்கு பெருசா போச்சுல. இந்த நாள் ஓ நோட் புக்ல குறிச்சு வச்சுக்கோ. இதுல இருந்து எண்ணி 6 மாசத்துல 5 கோடி ரூபாய் சம்பாதிச்சு உன் பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டேன். இது இந்த நாட்டாம மேல சத்தியம். வர்த்தா கியாஸ் தியரி படி தயாளன் கிரிக்கெட் புக்கியா மாறி குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க சுப்ரீம் கோர்ட் தான் காரணம். அந்த தயாளங்கிட்ட இருந்து பிளேயரோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் ஹோட்டலுக்கு போனா அவன் செத்து கிடக்குறான். நெஜ போலீஸ் வரதுக்குள்ள நம்ம உள்ள பூந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்னு ஷூட்டிங் ட்ரெஸ் வாடகைக்கு எடுத்து போட்டு வந்தா நீ தான் அவனை கொலை பண்ணு போலீஸ்காரங்க உன்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க. அவன் செத்ததை பத்தி கூட எனக்கு கவலை கிடையாது. யார் அந்த போலர், என்ன சிக்னல், எத்தனாவது ஓவர், எவ்வளவு ரன்னு தெரிஞ்சாதானடா நான் பெட்டு கட்டி அதுல ஜெயிச்சு என் கடனை அடைக்க முடியும்.
சொல்றா யாரோ அந்த போலர் சொல்றா சொல்றா சொல்லு சொல்றா டேய் என்னடா அந்த பவுலர் பேர் ஏதோ சொன்னாரு ஆ, ஆ. ஆனா நீங்களாம் பண்ண டென்ஷன்ல நான் மறந்துட்டேன். ஐயோ டேய் ஆனா அவன் எப்படி பால் போடுவான்னு எனக்கு தெரியும். நான் வேணா அதே மாதிரி பால் போட்டு காட்டுறேன். உங்கள இருக்க கிரிக்கெட் தெரியுமா? அந்த ஆக்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிக்கிறீங்களா? எனக்கு கிரிக்கெட் தெரியும். நானே கிரிக்கெட் பிளேயர் தான். நீ போடு, நான் சொல்றேன். சீக்கிரம் போடு. ஸ்பின்னா மீடியம் ஃபாஸ்டா அப்படின்னா ஸ்பின்னா பக்கத்துல இருந்து போடுறது, மீடியம் ஃபாஸ்ட்னா கொஞ்சம் தூரத்துல இருந்து போடுறது, ஃபாஸ்ட்னா தூரத்துல போய் ஓடி வந்து போடுறது. அப்ப ஃபாஸ்ட் தான். போ 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 போ. இல்ல பாலே இல்லாம எப்படி போல் போடுவ? நடிப்பு இருந்தாலும் அதுல எனக்கு ஒரு யதார்த்தம் வேணும். புரியல? தீஸ்கோ இத பாலா நினைச்சு போடு. போ ஒரே போடா. மாமையா இப்படி சூடு. டேய் அவளை புடிங்கடா போடா போடா போடா. அறிவில்ல பாம்பேல இருந்து வந்திருக்கான்னு சொன்னா உடனே நம்பிடுவியா? அவன் நான் ஷாருக் நான் பார்த்த உடனே தெரியறதுக்கு ஐடியெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறம் இல்லையா நீ அக்யூஸ்ட் அனுப்பிச்சிருக்கணும். உனக்கெல்லாம் எந்த இவன் ட்ரைனிங் கொடுத்தது? நீங்க தான் சார். நீங்க தான் சார் 2008 பேட்ச் போன கவர்மெண்ட். அப்ப நீங்க ட்ரைனிங் காலேஜ் சீஃபா இருந்தீங்க சார். ஆமா இந்த வெங்காயத்தால மட்டும் கரெக்டா கட் பண்ணுங்க, கண்ணுல தண்ணியே வராம. யோ மரியதாஸ், நீ சீனியர் தானே, நீ அவனுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கலாம்ல. நீ பண்ணிருப்ப, ஆனா அவன் கேட்டிருக்க மாட்டான் இல்ல. மண்டையாவது ஆட்ட ஆமான்னு என்ன இல்லையா? என்னடா திருத்தருன்னு முழிக்கிறான்? இத பார், அந்த கால் டாக்ஸி கம்பெனிக்கு போன் பண்ணி அந்த டிரைவரோட செல் நம்பரை வாங்கி மொபைல் டிராக்கிங்ல முதல்ல ட்ரேஸ் பண்ண சொல்லு. எஸ் சார். எஸ் சார். half an hour தான் டைம். எஸ் சார். எஸ் சார். அவனை அரெஸ்ட் பண்ணிட்டேங்கிற நியூஸ் எனக்கு வந்தா அவன் அதுக்குள்ள. எஸ் சார். போங்கயா, எத்தனை செல்யூட் அடிப்பீங்க? ச்சை. எஸ் சார். வாங்க சார். சார் கொஞ்சம் இருங்க. என்னையா சார், கமிஷனர் சொல்றது கரெக்ட் தான் சார். உதயம் NH4 சித்தார்த் படம் பாத்தீங்கன்னா அதுலயும் இந்த மொபைல் ட்ராக்கிங் வச்சு தான் சார் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இனிமே தமிழ் சினிமா பத்தி பேசுன ஏன் விஸ்வரூபத்தை பார்ப்பேன். வண்டி ஏறியாச்சா? இதோ ஏறப்பாரு சார். அப்படியே போன்ல கண்டினியூ பண்ணுங்க. நான் கொடுத்த நம்பரை ட்ரேஸ் பண்ணுங்க. வாங்க சார், வாங்க சார். உனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தரேன். இந்த ஐபாட்ல பாட்டு கேட்டுக்கிட்டு வண்டியை ஓட்டு. ஏன் சார்? பர்சனலா 1000 விஷயம் பேசுவையா, அதை நீ கேட்டக்கூடாதுல. சூப்பர் ஐடியா சார். ஹலோ மறு காதுல மாட்டிக்கலடா, நீ ஏன் மாட்டீங்க சார்? சார் 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 உங்க பிளான் படி இன்ஸ்பெக்டர் மோசஸ் பெசன் நகர்ல இருந்து கால் டாக்ஸில வந்துட்டு இருக்காரு சார். போன் பேசிக்கிட்டே சிட்டியை ரவுண்ட் அடிச்சிட்டு கடைசியா கமிஷனர் ஆபீஸ் வர சொல்லியிருக்கோம் சார். சார், மோசஸோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணிட்டு இருக்கு சார். சிட்டில உள்ள எல்லா சிக்னல்லையும் அவரை பிடிக்கிறதுக்காக போலீஸ் அலர்ட்டா இருக்காங்க சார். சார் இந்த டம்மி ஆபரேஷன்ல அவர் இங்க வரதுக்குள்ள நம்ம அவரை பிடிச்சிட்டோம்னா சிம்பிள். நாளைக்கு மேட்ச் முடியறதுக்குள்ளேயே ஆல் பட் நாம அரெஸ்ட் பண்ணிடலாம். எல்லா புக்கீஸும் இப்ப அப்படிதானே ஆபரேட் பண்றாங்க. நாமளும் அவங்க ரூட்லயே தான் போய் பிடிக்கணும் சார். அவங்க இப்போ பெசன்னர் டு சாந்தோம் ரூட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்ப வண்டி எங்க இருக்கு சார்? பெசன்னர் டு சாந்தோர் ரூட்ல வண்டி போயிட்டு இருக்கு சார். சார் வண்டி கமிஷனர் ஆபீஸ் ரீச் பண்ணிடுச்சு சார். செக். இங்க வரதுக்குள்ள பிடிக்கணும்னு நினைச்சமே, நம்ம ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சார் நான் ரீச் ஆயிட்டேன் சார். ஒரே போலீஸா இருக்கே. இது எந்த இடம்? கமிஷனர் ஆபீஸ். ஐயோ ஏண்டா பல்லத்தையும் தப்பிச்சு போய் பாதாள தள்ளி விட்டுடா துரோகி. டேய் என்னடா? டேய் டேய் சார் நீங்க கொடுத்த நம்பர் கமிஷனர் ஆபீஸ்க்கு உள்ளதான் சார் இருக்கு. சார் கிலாடி சார், நீங்க வெயிட் பண்ணியே கிரிமினல்ஸ் வர வச்சிருக்கீங்களே சார். எஸ் 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 எஸ். மிஸ்டர் பூமிநாதன், பிஹேவ் யுவர் செல்ஃப். ஏன் இந்த குதி குதிக்கிற? சார், நீங்க கொடுத்த half an hourல இன்னும் 10 minutes பேலன்ஸ் இருக்கு சார். என்னோட தியரி எப்பவுமே தப்பா போகாது சார். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க சார். என்ன இந்த எகுறான்?
ராத்திரி தங்கப்பதக்கம் படம் பார்த்திருப்பானோ? ஆல்பர்ட் அங்க சென்னையில என்ன நடக்குது? ஹாய் யோஷிமோ, நாளைக்கு நடக்க போற மேட்ச்லயும் ஒரு பவுலரை செட் பண்ணியாச்சு. மீடியேட்டர் மூலமா எந்த ஓவர் எவ்வளவு ரன்ங்கிற டீடைல் எனக்கு வந்துரும். போலீஸ் ரொம்ப உஷாராயிட்டாங்க. பாம்பேல சுல்தான் பாய் எப்படி மாட்டினாருன்னு தெரியும்ல. நான் எதுலயுமே டைரக்டா இன்வால்வ் ஆகல. நான் யாருன்னு இங்க யாருக்கும் தெரியாது. நீங்க பயப்படாதீங்க. ஆள் வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா ஆல்பர்ட்ங்கிற உன் பேரு போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. உன்னை பிடிக்க டெல்லியில இருந்து ஸ்பெஷல் போலீஸ் டீம் சென்னைக்கு வந்திருக்கு. இந்த பொய்யான பேர்ல சென்னையில மட்டும் ஒரு 7000 பேர் இருப்பாங்க. உன்னை பிடிச்சா நானும் மாட்டுவேன். நாளைக்கு மேட்ச்ல கேம்பிளிங் ஆடாத, விட்டுடு. பயந்தா பணம் சம்பாதிக்க முடியாது. ஆடுறோம், ஜெயிக்கிறோம்.